ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சாண்டி வ்ளாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு வீடியோ நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். காஞ்சிபுரத்துக்கு போகிறோம். எங்கள் அண்ணனோட வெட்டிங்க்கு saree எடுத்ததை நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ எவ்வளோ ப்ரைஸில் வாங்கலாம், எவ்வளோ எப்படிலாம் இருக்குது, எந்தெந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது, எதுலேருந்து பியூர் பட்டு 100% பட்டு வந்து எந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கும்ல. அதுக்கான எல்லா பதிலுமே நான் இந்த வீடியோல வந்து காமிக்கிறேன். நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபைனல்ல காட்டுறேன். எவ்வளோ அஃபோர்டபுள்ல இருந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதும் காட்டுறேன். எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இருக்குங்கிறதும் நான் காட்டுறேன். இந்தந்த ப்ரைஸ்ல எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நாங்க இப்போ காஞ்சிபுரத்துக்கு போயிட்டுருக்கோம். நாங்க பிரகாஷ் சில்க்ஸ்ல தான் எடுக்க போறோம். இது வந்து என்னுடைய அம்மா. ஆக்சுவலி இவங்களோட பட்ஜெட் வந்து 15ல வச்சுருந்தோம். இது எல்லாமே 15க்குள்ள. ஐ திங்க் இது எல்லாமே 14,000, 13,000, 15 இதுக்குள்ளே தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி போன உடனே நம்ம எந்த ரேஞ்சில் வாங்க போகிறோங்கிறத நம்ம சொல்லிடணும். அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் வச்சுட்டு பார்த்துட்டு இருந்ததும் எல்லாமே அந்த பட்ஜெட் தான். நம்ம ஒரு பட்ஜெட் சொல்லியிருந்தோம். அந்த பட்ஜெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்து நமக்கு காமிப்பாங்க. நாங்கள் வந்து 15 சொல்லியிருந்தோம். அதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது, ஏகப்பட்ட கலர் இருந்தது. ஆக்சுவலி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் அங்கே நாட் அலோவ். நாங்கள் வச்சு பார்க்கறதுக்காக எடுத்தது. அதை தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி நான் ரெட் கேட்டிருந்தேன். ரெட், ஆரஞ்சு அந்த மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் இது எல்லாமே ரொம்ப கொஞ்சம் ஓல்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் மறுபடியும் வேறு ஏதாவது ட்ரெண்டிங்கான கலர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த saree பார்த்தேன். இந்த saree வந்து 14,000, இதுவும் வந்து 13,000. ஆக்சுவலி நம்ம அந்த ப்ரைஸ் சொல்லிட்டா அந்த ப்ரைஸ் கூட தான் அவங்க காமிப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் வச்சு பார்த்துட்டு இருந்த எல்லா சாரியுமே பார்த்துருப்பீங்க. எங்கள் அம்மா வச்சு பார்த்துட்டு இருந்த எல்லா சாரியுமே பார்த்துருந்தீங்க. இன்னொரு விஷயம் நான் வந்து ரொம்ப சொல்ல மறந்துட்டேன். காஞ்சிபுரம் போறீங்க அப்படின்னா போயிட்டு ஒன் டேலாம் வரவே முடியாது. ப்ளஸ் இங்கே சரவணா ஸ்டோர், போத்தீஸில் இருக்கிற மாதிரி அங்கே ஃபுட் கேன்டீன்ஸ் எல்லாம் இருக்காது. அங்கே ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். சிப்ஸு, பிஸ்கெட்ஸு, சமோசா, காஃபி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்டாக ஃபுட் எடுத்துகிட்டு போங்க. என்னால் வெளியே போய் சாப்பிட்றது பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க ஃபுட் எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா அந்த ரோட்லேயே உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நான்வெஜ் ஹோட்டல்ஸும் இருக்குது, வெஜ் ஹோட்டல்ஸும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஷாப்பிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பாடு கொண்டு வரதான் பெஸ்ட். பிகாஸ் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கேயும் க்ரௌடாக இருக்கும். அங்கே ஒரு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கடையிலலாம் எந்த ஒரு ஃபுட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ லஞ்ச் வந்து நீங்கள் தான் கொண்டு போகணும். தென் போகும்போது ரொம்ப ஏர்லியாக போங்க. அப்போ தான் நம்ம சாரீஸ் வந்து அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மற்ற கடையில் இருக்கிற மாதிரி இந்த ப்ரைஸில் இவ்வளோ தாங்க இருக்குது, இந்த ப்ரைஸில் இவ்வளோ தாங்க இருக்குது அப்படின்னு அவங்க காட்ட மாட்டாங்க. அவங்க ஏகப்பட்ட saree காமிப்பாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லணும்னா அங்கே sarees கண்டிப்பாக எடுக்கலாம். ஆனால் டைம் வேணும். தேடி உட்காந்து பொறுமையாக அவங்க ஒன்று எடுத்துகிட்டு வந்து காமிப்பாங்க. ஆனால் நமக்கு அதை வச்சு பார்த்து ஒரு மாடல்ல இந்த கலர் கிடைக்காது, இந்த மாடல்ல அந்த கலர் கிடைக்காது, ஒரு மாடல்ல ஒரு கலர் தான் கிடைக்கும். அது நமக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்க உட்காந்து பார்க்கணும்னா உங்களுக்கு டைம் தேவை. ஸோ வந்து ரொம்ப சீக்கிரமா போங்க, ரொம்ப லேட்டா வாங்க, அது லேட்டா ஆயிடும். ஸோ நம்ம ஒரு saree எடுக்கணும்னாலும் யோசிச்சு எடுப்போம். ஸோ வெட்டிங்குன்னு வரும்போது நமக்கு கண்டிப்பா டைம் ஆகும். ஸோ இதுதான் என்னோட இது. ஸோ யாருமே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூடியூப்ல சொன்னதே இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஷாப்பிங் பண்றது முக்கியமோ நம்மள நம்ம பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி பாட்டில்ஸ் எடுத்துட்டு போங்க. லஞ்ச் ஃபுட் எல்லாம் வந்து கேரி பண்ணிட்டு போறது வந்து எனக்கு அது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஸோ அது வந்து உங்களோட இஷ்டம். இப்போ நாங்கள் என்னென்ன சாரீஸ்லாம் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் வீடியோவில் வச்சு காமிச்சிட்டு இருந்தேன். இந்த saree நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. பிரகாஷில் தான் நாங்கள் வாங்கினோம். இந்த saree இன்னும் நான் வந்து கட்டலை. எங்கள் அண்ணன் வெட்டிங்க்கு நான் வந்து அந்த கலர் சூஸ் பண்ணலை. ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 14,630, 14,630. இந்த saree வந்து நடுவில் வைரல் ஆச்சு. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால தான் நான் இந்த கலர் எடுத்தேன். இதை வந்து இப்படியே காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து வீடியோவில் வந்து க்ரீன் மாதிரி இருக்குது. க்ரீன் கிடையாது, இது ஒரு லைட் ப்ளூ அண்ட் பர்பிள். இவ்வளோ இருக்குது பார்டர். இவ்வளோ பெரிய பார்டர் வந்து 14,630. ஒரு யூனிக்காக இருக்கட்டுமே. ஏன் எப்பாரு ரெட் பிங்க், ரெட் பிங்க், ரெட் பிங்க், இல்லை எல்லோ இப்படியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்பிள் எடுத்தேன். நம்ம டைரி மில்க் கவர் இருக்கும்ல, அந்த கலர். இந்த கலர் வந்து
ஏன்னா நான் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணல. இந்த saree அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நான் ஸ்டிச் பண்ணால் காமிக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் saree. இப்போ காமிக்க போகிற எல்லாமே கட்டியாச்சு. வெட்டிங்க்கு எல்லாருமே கட்டிட்டோம். வெட்டிங்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட saree. பெரிய பார்டர் வச்சு பட்டு saree. பட்டை பார்த்தா தெரியாதுங்க. ஆனால் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் இது பட்டு சாரியா இல்லையா அப்படிங்கிறத. அவ்வளோ அந்த ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இது வந்து பெரிய பார்டர் வச்சு, இது வந்து மேலே வந்து சின்ன பார்டர் வரும், கீழே வந்து பெரிய பார்டர் வச்சு ஒரு பட்டு saree. இதுவும் 14K தான். ஐ திங்க் 14-15 நினைக்கிறேன். இதில் என்ன இன்னொரு ஒரு பாயிண்ட்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்டர் பெருசாக உங்களுக்கு ப்ரைஸ் பெருசாகும். பார்டர் சின்னதாக ப்ரைஸ் சின்னதாகும். ஏன்னா இது என்ன சொல்கிறாங்க, பியூர் கோல்டில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், 100% கோல்டில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், 100% இது பட்டு saree தான், 70% மிக்ஸ் கிடையாது, 50% மிக்ஸ் கிடையாது, 100% இது வந்து நாங்கள் கோல்டு வச்சு தான் பண்ணியிருக்கோம், கோல்டு சரி வச்சு தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு நர் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுவும் ரொம்ப 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 நல்ல கலர். ஆக்சுவலி இதே மாதிரி தான் நானும் எடுத்திருக்கேன். சேம் டிசைன் மட்டும் மாறும். இந்த கோல்டு இருக்கிற இடத்துல மட்டும் மாறும். சேம் இதுவும் வந்து ஆக்சுவலி இது வந்து நான் வந்து பிரகாஷில் எடுக்கல. இது வந்து நான் என்னோட பர்சனல் யூஸ்க்காக 1 year பிஃபோர் எடுத்துட்டேன். நான் இதை வந்து சென்னை சில்க்ஸில் எடுத்தேன். இது வந்து 18 சென்னை சில்க்ஸில். அகெயின் வந்து இது நீங்கள் தொட்டு பார்த்தா தான் ஃபீல் ஆகும். தென் இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டிஷ்யூ சில்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வேர் பண்ணியிருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அது அப்படி தான் இருந்தது. வெட்டிங் அப்போ எனக்கு ஹெவியாகவே இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. இது வந்து 18K. பட் என்னடா இது 18Kயா அப்படின்னு வீடியோவில் பார்க்கும்போது மேபி உங்களுக்கு இதுவாக இருக்கும். நீங்கள் நேரில் பார்க்கும்போது உண்மையிலே ஃபீல் பண்ணுவீங்க, கட்டும் போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் 100% வந்து கோல்ட் சரி, 100% இது பட்டு saree. ஸோ இது நம்ம ரிட்டன் மறுபடியும் கொடுக்குறோம், ரிட்டன்னா கடையில் கிடையாது, பழசாகி நம்ம ஏதாவது இது கொடுக்குறோம் அப்படின்னா இது 100% அந்த கோல்டுக்கு ஏற்ற ப்ரைஸ் கொடுப்பாங்க. இதுதான் மெயின் saree, எங்கள் அண்ணியோட saree. அவங்களுக்கு எடுத்தது 55-52 நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு பெரிய பார்டர். ஸோ அதனால ப்ரைஸ் கொஞ்சம் எகிரிடுச்சு. இதுதான் வந்து அவங்களோட saree. அவங்களுக்கு பிடிச்ச ரெட் கலரில் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இது வந்து 50-55 நினைக்கிறேன், எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியல. ஸோ இதுதான் அவங்களோட பட்டு saree. ஃபுல் ரெட், ப்ளவுஸும் ரெட் தான், கான்ட்ராஸ்ட்லாம் கிடையவே கிடையாது, சேம் ரெட், எல்லாமே ரெட் தான், ஃபுல் ரெட். ஸோ இது வந்து 55. இதை வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். இது எல்லாமே ப்ரைடல் sarees தான். நான் அழகாக எடுத்த எல்லா சாரீஸுமே ப்ரைடல் sarees தான். 15க்கு மேலே தான். ஸோ இது வந்து என்னோடய ப்ளவுஸ் என்னோடய saree கூடயே சேர்ந்து வந்துருச்சு. இந்த sarees 5 சாரீஸ்க்குமே நாங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் தான் கொடுத்தோம், ஹெவியாக தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம். இது எங்கே ஸ்டிச் பண்ணேன், இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எங்கே தைச்சேன், எப்படி டிசைன்ஸ்லாம் பண்ணேன், எவ்வளோ அஃபோர்டபுளாக நான் ஸ்டிச் பண்ணேன், எங்கள் அண்ணிக்கு ஸ்டிச் பண்ணது, எங்கள் அம்மாவுக்கு ஸ்டிச் பண்ணது, நான் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். அப்புறம் எங்கே பண்ணங்கிறதையும் நான் சொல்கிறேன். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து லாஸ்ட் saree, எங்கள் அம்மாவோட saree. இதுவும் பிரகாஷ் சில்க்ஸில் தான் எடுத்தது. இது வந்து வெட்டிங் saree. ஒரு கிளி பச்சை அண்ட் ஒரு நைஸ் ப்ளூ, ஒரு செம்ம காம்பினேஷன். எங்கள் அம்மா பார்த்தவங்க இதை எடுத்துட்டாங்க. இதோட ப்ரைஸும் 14K தான். ஸோ அவ்வளோதான், எங்கள் அம்மாவோட சாரியும் இதோட முடிஞ்சிருச்சு, எங்களோட சாரியும் இதோடவே முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வாங்கணும், ரியல் பட்டு வாங்கணும், எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் பிரகாஷ் சில்க்ஸ்க்கு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஏஎஸ் பாபுன்னு ஒரு ஷாப் இருந்தது, நாங்கள் அங்கேயும் போனோம், அங்கேயும் சாரீஸ் வாங்கினோம். அது வந்து வெட்டிங்க்கு வாங்கலை, இப்போ வந்து நாங்கள் தீபாவளிக்கு வாங்கினோம். அந்த சாரீஸும் உங்களுக்கு காமிக்கணும், இல்லை அந்த கடையிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பற்றி வேணும்னா அதையும் நான் வீடியோவாக போடுறேன். இல்லை ஏஎஸ் பாபுல எப்படி இருக்குது ப்ரைஸ், இதுக்கும் அதுக்கும் எப்படி இருக்குது ப்ரைஸ், அதை தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவாக நான் இதை பற்றி போட முடியும். ஸோ அவ்வளோதான்.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் தான் பண்ண போகிறீங்க. நான் வேறு ஏன் கேட்டுக்கிட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் எப்படி பண்ணணுங்கிற ஐடியாவும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறத வச்சு தான் நான் வீடியோ போட முடியும். ஏன்னா என்னோட இஷ்டத்துக்கு வீடியோ போடுறது வந்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட்டு தான். ஸோ இதுலேயே நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதையும் சேர்த்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ண போகிறேங்கிறதையும் நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஸோ மறக்காமல் அதை சொல்லிடுங்க. இப்போ நான் வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ப்ளம்மில் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நல்லா இருக்குங்க. ஏன்னா எனக்கு தெரியல. ஸோ ஒரு டோனர் வாங்கியிருக்கேன். ப்ளம்மில் வந்து ஒரு நயசனமைட் பேஸ்ட் ஒரு டோனர் வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி நான் ப்ரைஸ் எவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கு வாங்கலாம், ஆயில் ஸ்கின்னுக்கு இது எப்படி யூஸ் ஆகுது, இது எதுக்கு யூஸ் ஆகுது, எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். See you all in the next video. Bye.